மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெட்ஸே உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 lakh rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ஸ்டாக்கில் வந்து மேக்ஸிமம் ஹோல்டிங் அப்படிங்கிறது வந்து 10,000 தான் இருக்கணும், விச் இஸ் 10% ஆஃப் யுவர் கேபிட்டல். ஸோ 1 lakh இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் வந்து நீங்கள் 10% மட்டும்தான் அலோகேட் பண்ணணும். அந்த 10%ல் வந்து நீங்கள் 10% வந்து ஸ்டாப் லாஸாக மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhல வந்து 10,000 நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் போடுவீங்க. அந்த 10,000ல் 10% அப்படிங்கும்போது 1,000 rupees. 1 lakh அப்படின்ட்டு நீங்கள் உங்ககிட்ட கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா அந்த 1 lakhல வந்து 1,000 rupees மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15% வரைக்குமே நீங்கள் புஷ் பண்ணலாம் அலோகேஷன். இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து மச் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து 15% வரைக்குமே நீங்கள் புஷ் பண்ணலாம். பட் 10% அப்படிங்கிறது அட்வைசபிள். 10% அப்படிங்கிறது எந்த ரூல் புக்லேயுமே கிடையாது. பட் அது வந்து ஒரு சின்ன ஒரு மேத்து தான். லைக் அந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட பேக்கப்புக்கு ஒரு 9 stocks இருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோவில். ஸோ அதுக்காக சொல்கிற விஷயம் தான். தேங்க்ஸ்.